ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் தீசு அவினாசிலிங்கம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பிறப்பு 1903 மே 5, ஓகேவா? பிறப்பு 1903 மே 5. அடுத்து, வக்கீல் தொழில் செய்தவர், ஓகேவா? ஒரு லாயர், ஓகே. அடுத்த பாயிண்ட்டு, கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர். கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர். அடுத்து, காந்தியின் மெரினா கடற்கரை பேச்சால் கதராடை அணிய தொடங்கியவர். காந்தியின் மெரினா கடற்கரை பேச்சை கேட்டு கதராடை அணிய தொடங்கிட்டாங்க, ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு, சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு 2 முறை சிறைக்கு சென்றவர், ஓகேவா? சட்டமறுப்பு இயக்கத்தினால இவங்க 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க, ஓகேவா? சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு 2 முறை சிறைக்கு சென்றவர். அடுத்து, 1943 காந்தி தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது அவருடைய பயணச் செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டவர், ஓகேவா? 1943 காந்தி தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது அவருடைய பயணச் செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டவர் இந்த தீசு அவினாசிலிங்கம், ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஹரிஜன நல நிதிக்காக ரூபாய் 2 லட்சம் வசூல் செய்து கொடுத்தவர், ஓகேவா? ஹரிஜன நல நிதிக்காக ரூபாய் 2 லட்சம் வசூல் செய்து கொடுத்தவர். அடுத்த பாயிண்ட்டு, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர், ஓகேவா? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர். அடுத்து, உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என மொத்தம் 4 முறை சிறைக்கு சென்றவர், ஓகேவா? இந்த 4லையும் கலந்துக்கிட்டதுனால மொத்தமாகவே 4 முறை சிறைக்கு சென்றவர், ஓகேவா? அடுத்து, 1935 1945 வரை மத்திய சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர், ஓகேவா? 1935 1945 வரை மத்திய சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர். அடுத்து, 1952 1957 வரை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும், ஓகேவா? 1958 1964 வரை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்தார், ஓகேவா? 1952 57 வரை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும், 1958 1964 வரை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்தவர், ஓகேவா? அடுத்து, காங்கிரஸ் ராஜாஜி முகாம், காமராஜர் முகாம் என பிரிந்தபோது அவர் காமராஜர் முகாமில் இணைந்தார், ஓகேவா? காங்கிரஸ் ராஜாஜி முகாம், காமராஜர் முகாம்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சிருக்கு. அந்த டைமில் காமராஜர் முகாமில் தான் தீசு அவினாசிலிங்கம் இருந்திருக்காங்க, ஓகேவா? அப்படி சொன்னது சுப்பிரமணியன் ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அடுத்து, ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பக்தரான இவர் தான் தொடங்கிய பள்ளியின் வளாகத்திற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா என்று பெயர் சூட்டினார். எப்படி பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பக்தரான இவர் தான் தொடங்கிய பள்ளியின் வளாகத்திற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா என்று பெயர் சூட்டினார். அடுத்து பாருங்கள், வித்யாலய ஐயா என அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்டார். இது டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின், ஓகேவா? வித்யாலய ஐயா என்று அழைக்கப்பட்டவர் யார்? தீசு அவினாசிலிங்கம், ஓகேவா? வித்யாலய ஐயா என அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்டவர். அடுத்து, கோவையில் பெண்களுக்கென நர்சரி பள்ளியினை துவங்கினார், ஓகேவா? அது பின்னர் மனையியல் மனையல்னு போட்டிருக்கேன், தப்பாயிட்டு, மனையியல் பல்கலைக்கழகமாக விரிவடைந்தது, ஓகேவா? அதாவது நம்ம பில்டிங்லாம் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்டு மனையியல் பல்கலைக்கழகமாக விரிவடைந்தது, ஓகேவா? கோவையில் பெண்களுக்கான நர்சரி பள்ளியினை துவங்கினார். அது பின்னர் மனையியல் பல்கலைக்கழகமாக விரிவடைந்தது. அடுத்து, டி. பிரகாசம் மற்றும் ஓமந்தூரார் அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர், ஓகேவா? டி. பிரகாசம் முதலமைச்சராக இருக்கும்போதும், அடுத்து ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்கும்போதும் இவங்க தீசு அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சராக இருந்திருக்காங்க, ஓகேவா? அடுத்து, இவரால் அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளிலும் தமிழ் பயிற்சி மொழி ஆக்கப்பட்டது, ஓகேவா? அடுத்து, பெண் கல்விக்கும் முதியோர் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இவங்க கல்வி அமைச்சராக இருந்த பீரியடில் அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளிலும் தமிழ் பயிற்சி மொழியாக்கப்பட்டது, ஓகேவா? அடுத்து, பெண் கல்விக்கும் முதியோர் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஓகேவா? இதெல்லாம் நடக்குது எப்போ? இவங்க கல்வி அமைச்சராக இருக்கும்போது, ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன்னும் முடியல. கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது பாரதியாரின் கவிதையில் தேசிய உடைமை ஆக்கப்பட்டன, ஓகேவா? அதே மாதிரி இவங்க கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது பாரதியாரோட கவிதைகள் தேசிய உடைமை ஆக்கப்பட்டன, ஓகேவா? அடுத்து, திருக்குறள் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது, ஓகேவா? இன்னும் முடியல. அவங்க கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை லிஸ்ட்டு போயிட்டுருக்கு, ஓகேவா? திருக்குறள் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கும் பேராசிரியர் பதவிகள் உருவானது, ஓகேவா?
உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழுக்கும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கும் பேராசிரியர் பதவிகள் வந்து உருவானது. ஓகேவா? அடுத்து பார்த்துருவோம். இது நூலக இயக்கத்தின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் இவரது பங்களிப்பு உலகை விட மிகப்பெரியதான். நூலக இயக்கத்தின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் இவரது பங்களிப்பு உலகை விட மிகப்பெரியதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் இவங்க வந்து தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தைன்னு கூட அழைக்கப்படுவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படலாம். அந்த அளவுக்கு இவங்க நூலக இயக்கத்துக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து சென்னை சட்டமன்றத்தில் சென்னை பொது நூலகங்கள் மசோதாவை 1948 பிப்ரவரி 22 அறிமுகம் செய்தவர். சென்னை சட்டமன்றத்தில் சென்னை பொது நூலகங்கள் மசோதாவை 1948 பிப்ரவரி 22 அறிமுகம் செய்தவர். ஓகேவா? அதாவது சென்னை சட்டமன்றத்தில் சென்னை பொது நூலகங்கள் மசோதாவை 1948 பிப்ரவரி 22 அறிமுகம் செஞ்சாங்க. ஓகேவா? அடுத்து இவரை தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை என்று கூறலாம். பார்த்தோம் இல்லையா? ஆமாம். அடுத்து தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவித்து தமிழ் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டவர். ஓகேவா? தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவித்தது தி.சி. அவினாசிலிங்கம். ஓகேவா? அடுத்து தமிழ் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டவர். ஓகேவா? அதாவது தமிழரசு கழகம் சொல்லிட்டு மேப்போ சிவனான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வேறு, இது வேறு. ஓகேவா? இது தமிழ் வளர்ச்சி கழகம். ஓகேவா? அடுத்து காந்தி படைப்புகள் வெளியீட்டு கமிட்டியின் தலைவராக இருந்தவர். தி.சி. அவினாசிலிங்கம் வந்து காந்தியோட படைப்புகள் வெளியீட்டு கமிட்டிக்கு தலைவராக இருந்திருக்காங்க. ஓகேவா? காந்தி படைப்புகள் வெளியீட்டு கமிட்டியின் தலைவராக இருந்தவர். அடுத்து ஒரு நல்ல எழுத்தாளர். ஓகேவா? இவங்க வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த கடைசி அவங்களுக்கு வந்து அதை கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இளம் வயதிலிருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், காந்தியடிகள் ஆகியோரின் வாழ்க்கையாலும் வாக்காலும் ஈர்க்கப்பட்டவர். ஓகேவா? இளம் வயதிலிருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், காந்தியடிகள் ஆகியோரின் வாழ்க்கையாலும் வாக்காலும் ஈர்க்கப்பட்டவர். ஓகேவா? அடுத்து இவருடைய கல்வி மற்றும் இலக்கிய பணியை பாராட்டி இந்திய அரசு 1970 பத்மபூஷன் விருது கொடுத்து சிறப்பித்தது. எப்படி? இவருடைய கல்வி மற்றும் இலக்கிய பணியை பாராட்டி இந்திய அரசு 1970 பத்மபூஷன் விருது கொடுத்து சிறப்பித்தது. எப்போ கொடுத்துருக்காங்க? 1970. ஓகேவா? 1970 பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தி.சி. அவினாசிலிங்கத்துக்கு 1970 பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஜிடி பிர்லா விருதும் 1985 வழங்கப்பட்டது. ஓகேவா? ஜிடி பிர்லா விருது வாங்கியிருக்காங்க இவங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இவரது கிராம வளர்ச்சி திட்டங்களுக்காக. ஓகேவா? கிராம வளர்ச்சி திட்டங்களுக்காக ஜிடி பிர்லா விருது 1985 இவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து சுவாமி விவேகானந்தருடன் ஒப்பிட்டு இவரை நிஷ்காமிய கர்மயோகி என அழைக்கலாம். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டும் அவங்கள பற்றி இருக்குது. சுவாமி விவேகானந்தர் கூட ஒப்பிட்டு இவங்க வந்து நிஷ்காமிய கர்மயோகின்னு சொல்லி அழைக்கலாமா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தனது 88வது வயதில் இயற்கை எழுதினார். ஓகேவா? தி.சி. அவினாசிலிங்கம் வந்து 88வது வயசில் தான் இறந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இறப்பு வந்து எப்போன்னா 1991 நவம்பர் 21. ஓகேவா? 1991 நவம்பர் 21. ஓகேவா? அடுத்து இவங்களோட நூல்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பார்த்துருவோம். பாருங்கள். ஃபஸ்ட் நூல் வந்து என்னது? ஆதார கல்வியை புரிந்து கொள்ளல். ஆதார கல்வியை புரிந்து கொள்ளல். அப்புறம் காந்தியின் கல்வி பரிசோதனைகள். ஓகேவா? அடுத்து கல்விக்கு விழாக்களை பயன்படுத்துதல். ஓகேவா? காந்தியின் கல்வி பரிசோதனைகள்ன்ற ஒரு நூல். அடுத்து கல்விக்கு விழாக்களை பயன்படுத்துதல்னு ஒரு நூல். அடுத்து நான் கண்ட மகாத்மா அப்படின்னு ஒரு நூல். ஓகேவா? நான் கண்ட மகாத்மா. அடுத்து பாருங்கள். விவேகானந்தரின் கல்வி தத்துவங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஓகேவா? விவேகானந்தரின் கல்வி தத்துவங்கள்னு சொல்லிட்டு நூல் எழுதுனது யார்? தி.சி. அவினாசிலிங்கம். ஓகேவா? அடுத்த நூல் பாருங்கள். வலிமையான எண்ணங்கள். ஓகேவா? அதுவும் தி.சி. அவினாசிலிங்கம் தான். வலிமையான எண்ணங்கள். ஓகேவா? அப்புறம் இவங்களோட சுயசரிதை ஒன்று இவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா சேக்ரட் டச். ஓகேவா? சேக்ரட் டச் அப்படின்ற நூல் வந்து இவங்களோட சுயசரிதை நூல். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.